அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் உள்ள வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அது பஜன்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அது அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க, அதை ஃபர்தராகவும் போடுவீங்க. அந்த காலேஜை பற்றின விஷயம் முழுசாக இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். காலேஜ் எப்படி, அங்கே அட்மாஸ்பியர் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, அது எவ்வளோ சீட்ஸு, ஃபீஸ் என்ன, எப்படி அட்மிஷன் நடக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, இப்படி மாதிரி மொத்த விஷயம், இந்த பஜன்கோவோட மொத்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த பஜன்கோவா காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் அது வழியாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும், எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ காலேஜோட டீட்டெயில்ஸு, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸு அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல்னால ஒன்ஸ் அகெயின் சொல்கிறது என்ன, ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா. சரி, இதுதான் இந்த ப்ரோச்சர், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர். பாண்டிச்சேரி என்னென்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அட்மிஷன் டு பிஎஸ்சி, நார்மலாக அங்கே வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் இது தான் அந்த காலேஜோட முகப்பு, என்ட்ரன்ஸு. ஸோ அதோட லோகோ, ஓகேங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்காலில் இருக்குது, ஓகேங்களா. இது எந்த யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன். ஃபார் அட்மிஷன் எங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த 2 கோர்ஸுக்கு வந்து சென்டாக் மூலமாக நடக்குதுங்க. சென்டாக் புதுச்சேரி.in, ஓகேங்களா. அதில் தான் முக்கியமானவங்களை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் வழக்கமாக. சரி, இது எப்போ ஆரம்பித்தாங்க, 2 அக்டோபர் 1987 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ஹிஸ்ட்ரி கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷன் சொன்னேன் இல்லையா, 10 கிலோமீட்ரு காரைக்கால்லேருந்து, காரைக்கால் டவுன்லேருந்து 10 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 3 கிலோமீட்ரு ஃப்ரம் த டெம்பிள் டவுன் ஆஃப் திருநள்ளாறுலேருந்து 3 கிலோமீட்ரு. ஸோ அது காலேஜ் மொத்த ஏரியா பார்த்தோம்னா 225 ஏக்கர்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கு. அகாடமிக் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் இருக்குது ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இன் அக்ரோனமி. அந்த கோர்ஸு இன் 5 டிசிப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சியிலேருந்து இவ்வளோ இருக்குது. அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் என்டோமாலஜி, இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸஸ் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் டிகிரி ப்ரோக்ராம் வாஸ் காமன்ஸ் இன் தி இயர் 1987. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. அடுத்த கோர்ஸ் பார்த்தோன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர் பாருங்கள். அட்மிஷன் எப்படி அட்மிஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி எலிஜிபிலிட்டி நத்திங் பட் ஹெச்எஸ்சி தான், +2 முடிச்சிருக்கணும். அகாடமிக் ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆர் எனி அதர் எக்ஸாமினேஷன் போர்டு அது இருக்குது. ஸ்டேட் போர்டு அது இருந்தாலும் ஓகே, சிபிஎஸ்சி இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி எடுத்துருக்கலாம். இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர். ஸோ 3 இருந்தால் அக்ரிகல்ச்சர் கோர்ஸு. ஹார்டிகல்ச்சருக்கு அதே தான், எக்ஸ்ட்ரா வந்து கெமிஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. இதுதான் எலிஜிபிள் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் +2ல். இது கம்பல்சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி ரேங்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 100 மார்க்ஸுக்கு ரவுண்ட் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்றது இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேறு மோர் தென் 1 ஸ்டூடெண்ட், இது வந்து இன்னும் நார்மலாக நடக்கிறது தான். ஒரே ஸ்டூடெண்ட்டு ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருந்தால் எப்படி பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்தோம்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சுவல் மார்க்ஸ் இன் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி அப்படி சொல்லியிருக்கு. இல்லைனா ஃபிசிக்ஸு, அதை எடுத்து கெமிஸ்ட்ரி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா ரேண்டம் நம்பர் அசைன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் எலிஜிபிள் இருக்குது. பிஎஸ்சி ஆனர்ஸ் படிக்கிறதுக்கு வொகேஷனல் ஸ்ட்ரீமும் ஓகே தான். அவங்களும் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சிருக்கணும், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் இருக்கணும், முக்கியமான விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சருக்கும் பிஎஸ்சி ஹெச்எஸ்சி வொகேஷனல் அக்ரிகல்ச்சர் கேண்டிடேட்ஸ் தி லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கோர்ஸ் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்சி மட்டும்தான். ஹார்டிகல்ச்சர் இல்லை, அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் படிக்க முடியும்னு சொல்லியிருக்கு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ மார்க் வேணும்னா 40% இருக்கணும். +2ல் மினிமம் 40% இருக்கணும், ஓகே. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் மினிமம் குவாலிஃபைங் எலிஜிபிலிட்டின்னு எஸ்சி சொல்லியிருக்கு. அண்டு ஆல் அதர் கம்யூனிட்டிஸுக்கு 50% சொல்லிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டும் இருக்காங்க, அதையும் பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது. பாண்டிச்சேரி தவிர பார்த்தோம்னா தமிழ்நாடுலாம் அதர் ஸ்டேட் கேட்டகரி, அதர் யூனியன் டெரிட்டரிஸ் இவங்களும் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கும் சொல்லியிருக்கு. சரி, அது +2ல் எத்தனை அட்டம்ப்ட் எழுதியிருக்கான்றதான் இதுதான், அதையும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம்னா 3 அட்டம்ப்ட் வரைக்கும் ஓகே. ஆல் அதர் கம்யூனிட்டிஸ்னால் 2 தான் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரைட்டா. நெக்ஸ்ட்டு வயசு ரொம்ப முக்கியம் இல்லையா.
இந்த வயசு பார்த்தோம்னா 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது 21க்குள்ளார தான் இருக்கணும். எப்போ? ஜூலை, ஒவ்வொரு வருஷம் ஜூலையும் பார்க்குறப்ப 21 இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து என்ஆர்ஐ ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? பாண்டிச்சேரி அது அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரில் 120 சீட்டு, பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சரில் 40 சீட் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, எப்படி இருக்கும்? ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியும் சொல்லியிருக்காங்க. சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ரெகுலர் ஸ்கீம்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி அதில் பார்க்குறப்ப ரெகுலர் ஸ்கீம்னா 54 பேர், வொக்கேஷ்னல்னால் 2, வில்லேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு 2, இது மாதிரி கேட்டகரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க 120 சீட்டை. ஓகேங்களா? அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங்லேயும் இருக்குது. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறீங்களோ இந்த ஸ்கீம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெகுலர் ஸ்கீம் சீட்ஸ் வில் பி ஃபில்டு பை தி ஃபாலோயிங் ரிசர்வேஷன் பாலிசி. அந்த ரெகுலர் ஸ்கீம் மட்டும் ரிசர்வேஷன் பாலிசி அப்ளை பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் மீன்ஸ் எம்பிசி, பிசி, அந்த ஓசி மற்ற கம்யூனிட்டி வைஸ் இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி அப்ளை பண்ணுவாங்க அந்த ரெகுலர் ஸ்கீமுக்கு. இது எல்லாமே இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், செல்ஃப் நீங்களாக படிச்சுக்கலாம். அடுத்து சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் அந்த யூனியன் டெரிட்டரி சொன்னோம் இல்லையா ரெகுலர் ஸ்கீம், அதுலேயே பாருங்கள் எவ்வளோ சீட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 100 சீட்டில் இந்த கேட்டகரி வைஸ் ஓஜி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், ஏபிசி இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே ஹரிசான்டல் ரிசர்வேஷனில் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை பாருங்கள். ஸோ 54 சீட்ஸு. அடுத்து பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சருக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 60 சீட்டில் எவ்வளவு அவங்களுக்கு, இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அலோகேஷன், இதெல்லாம் வந்து அதர் கேண்டிடேட்ஸு. அப்புறம் வொகேஷனல் ஸ்கீமுக்கு 2 சீட்டு சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் லெவல் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே பாருங்கள். இந்த சீட்ஸு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்குமா. இதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஃபார்மர் கேட்டகரி ஒன்று இருக்குது, 2 சீட்ஸு. அவங்க கூட பண்ணலாம் அந்த கேட்டகரியில். ரைட்டுங்களா? இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது வருஷ வருமானம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் படித்து பாருங்கள் இருக்குது. அடுத்த இன்ஃபர்மேஷன்னா ஃபாரின் நேஷனல் அண்ட் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தகுதிகள், என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுத்துருக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்டல் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபீஸ் பர் செமஸ்டரில் அவங்களுக்கு எவ்வளவு. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் பாலிசி. ரீஃபண்டுங்கிறது நார்மலாக ஒன்ஸ் சீட்டு கிடைக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க, அதுதான். சரி, எஜுகேஷன் எப்படி இருக்கும்? சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா கம்பல்சரி அது வந்து இங்கிலீஷ் தான், செமஸ்டர் பேசிஸு. ஒவ்வொரு கரிக்குலம்லையும் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் ஃபீல்டு ட்ரிப்லாம் இருக்கும், என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நிறையா கொடுத்துருக்குறாங்க அங்கே நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி, நார்மலாக ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் டேஸ் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. மார்னிங் 8 to 13:15 முடியுது. அப்புறம் 14 to 17, அதாவது 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த மாதிரி டைமு. ராகிங் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஓகேங்களா? பண்ணக்கூடாது. சரி, என்ன ஃபெசிலிட்டிஸ் அந்த காலேஜ் கேம்பஸில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் மெயினாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றிருக்காங்க. லைப்ரரி இருக்குது. அகாடமிக் பில்டிங்ஸு நிறையா, கிளாஸ் ரூமு, கிளாஸ் ரூமில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வித் கம்ப்யூட்டர், எல்சிடி அண்ட் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ்னு அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா ஃபார்ம் இருக்கணும், ஓப்பன் ஃபார்மாக. ஹார்டிகல்ச்சருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஹாஸ்டல்ஸை பற்றி பேசணும்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்கான், பாய்ஸு கேர்ள்ஸு தனியாக இருக்குது. வித் கேம்ஸு, ஜிம்னாஸ்டியம், ரீடிங் ரூம்ஸு, டிவி ஹால்ஸு, வாட்டர் பியூரிஃபைங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் இருக்குன்றதும் லிஸ்ட்டில் இருக்குது. படித்து பார்த்திங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸு. சரி, இந்த முடித்தா இந்த கோர்ஸ் முடித்தா என்ன மாதிரி வேலைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொசிஷனு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும், இதுவும் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காலேஜோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுபோல் நீங்கள் மற்ற ஃபாரின் நேஷனலுக்குலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.